தமிழ்நாடு முழுவதும் 100 அம்மா மருந்தகங்களை முதலமைச்சர் ஜெயலலிதா நாளை தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, இப்போ அம்மா மருந்தகங்கள் அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே அரசு நடத்துகிற இந்த பட்டியலில் நான் சொல்லாததும் இருக்கு. அதன் காரணமாக மருந்தகங்கள் தேவைப்படுதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நீங்க மருந்தகங்கள் தொடங்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் அடிப்படை விஷயங்களை தான் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொன்றா எடுத்து செஞ்சிட்ருக்கு. அதனால் அது எடுத்த எடுப்பில் இது தவறு அப்படின்னு சொல்ல முடியாமல் மக்களுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க அரசாங்கத்துலேருந்து. ஆனால் அரசாங்கம் ஒவ்வொரு பிஸ்னஸையும் எடுத்து செய்யணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது அம்மாங்கிற ஒரு பிராண்டுக்குள்ளே தமிழ்நாட்டையே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு அப்ஜெக்ஷனபிள் பாயிண்ட் தான். அது எல்லாவற்றையும் அம்மாங்கிற ஒரு பிராண்டு என்டையர் தமிழ்நாடு அப்படியே ஒரு 5 வருஷம் கழித்து அம்மா பிராண்டுக்குள்ளே போய் சிக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதை ஒப்புக்கொள்ள முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டில் அது ரொம்ப ஒரு தவறான அப்ரோச்சாக இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அத்தியாவசிய மருந்துகளை 10% சேல்ஸ் இது கொடுத்து அவங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஏற்கனவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இது இருக்குது. அப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக விற்கிறாங்க. அதை தாண்டி இந்த மருந்தகங்கள் யாருக்கு, கவர்மெண்ட் இதன் மூலம் எந்த இதை ரீச் பண்ண பார்க்குதுங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. பானு குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படுற 210 மருந்தகங்களோட சேர்த்து இந்த 100 அம்மா மருந்தகங்களும் செயல்படும் அப்படின்னு தான் அந்த செய்தி சொல்லுது. கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படும் போது 210 கூட்டுறவு மருந்தகங்கள் நடத்தப்படும் போது அது அம்மா பிராண்டுக்குள்ள வரல. ஆனா இப்ப 100 மருந்தகங்கள் வரும்போது அது அம்மா மருந்தகங்கள் அப்படிங்கிற பெயரோட வருது. அது சகோதரி சொன்னது மாதிரி ஒரு கவர்மெண்ட் லோகோ மாதிரி அரசு நிறுவனம் அப்படிங்கிறத விட அம்மா நிறுவனம் அப்படின்னு கொண்டு ஒரு முயற்சி ஜனநாயக நாட்டில் எவ்வளவு ஏற்புடையது என்பதெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்யணும். ஆனால் மக்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது தண்ணீரை ஒரு அரசாங்கம் விற்கலாமா என்று ஒரு கேள்வியை வைத்தார்கள். தண்ணீரை அரசாங்கம் விற்கத்தான் கூடாது. இலவசமாக தூய குடிநீரை மக்களுக்கு தர வேண்டியது அரசினுடைய கடமை. ஒரு சமயம் அதை அரசு இப்பொழுது செய்வதை நிறுத்திவிட்டால் 20 ரூபாய் கொடுத்து தான் மக்கள் குடிநீரை வாங்க வேண்டியிருக்கே தவிர அதற்கான மாற்று இல்லாமல் வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலே எடுபடாமல் போகிறது. அதுபோல இந்த மருந்தகங்கள் பெயரால் நடக்கின்ற அநீதிகளை நான் பல மருத்துவரிடம் பேசியிருக்கின்றேன். இதை மக்களுக்கு தெரிந்தால் குதிப்படை நெஞ்சு பொறுக்குதில்லே என்று பாரதியார் இதை பார்த்து பாடியிருப்பார். ஒரு மருந்துக்கு விலை என்ன, அது நியாயம்தானா என்று கேள்வி கேட்க உரிமை இல்லாத நிலை மக்களுக்கு இருக்கிறது. ஒரு சிறிய மாத்திரை 5000 ரூபாய் என்று சொன்னால் அதை வாங்கித்தான் ஆக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இப்போது ஒரு அரசுக்கு இது போல மக்களை பாதிக்கின்ற நேரடி துறைகளில் நேரடியான கட்டுப்பாடு, கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நிலைநாட்டாமல் நாங்களும் அந்த துறையில இறங்கி 10% தள்ளுபடி தருவோம். ஒரு சமயம் நோயாளிகளுக்கு ஆடி தள்ளுபடி எதுவும் அதிகமாக தருவாங்களா என்னன்னு தெரியல. இப்படி வணிகமயமான சூழலை நோக்கி மக்களின் பார்வை கவராமல் மருந்தகங்கள், மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் நடத்துகின்ற அநீதிகளை, மக்களுக்கு இழைக்கின்ற கொடுமைகளை அவர்கள் கண்காணிக்க வேண்டும். ஒரு அரசு அதை இறுக்கி பிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. உதாரணத்திற்கு ஜிபி என்ற ஒரு நோய் சொல்கிறார்கள். உடல் முழுவதையும் செயலிழக்க செய்யக்கூடிய அதனுடைய ஒரு ஊசி மருந்தினுடைய விலை 25,000 ரூபாய் தனியார் மருந்தகங்களில் கிடைக்கிறது. அதுவே மருத்துவர்களுக்கு 12,000 ரூபாய்க்கு கிடைக்குதான். இன்னும் கொஞ்சம் சலுகையாக போனால் 7,000 ரூபாய்க்கு கிடைக்குதான். பொருத்தமற்ற விலை குறைப்புகள். பிறகு பார்த்தால் அதை தரக்கூடிய, இந்தியாவில் விநியோகம் செய்யக்கூடிய உரிமை ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிறது. அவர் ஒன்றும் மருந்து கம்பெனி நிறுவனம் அல்ல. இப்படியாக மக்களுடைய உயிர்காக்கக்கூடிய மருந்துகளை கூட வணிகமயமாக்கி அந்த நேரத்தில் இன்றைக்கு வழிப்பறி கொள்ளையர்களை கூட நாம் ஓரளவு அவர் கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொல்லிவிடலாம். மருத்துவம் என்ற பேரிலும் இது போன்ற பள்ளிக்கூடங்கள் பேரிலும் கல்வியின் பேரிலும் நடக்கின்ற கொள்ளைகளை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த வகையில் இது வருது. இதை ஒட்டி பழைய செய்தியாக ஒன்று பார்க்கணும்னா 2012 ஜூலை 5ஆம் தேதி ஒரு செய்தி வெளிவந்திருக்குது. இந்திய மக்கள் அனைவருக்கும் ஃப்ரீ மெடிசின், இலவச கட்டணம் இல்லாத மருந்துகளை கொடுக்கிறதாக மத்திய அரசு முடிவு செய்திருக்குது. அந்த கொள்கைக்காக 5.4 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவழிக்கிறதுக்கு இந்திய அரசு தயாராக இருப்பதாக ஒரு செய்தி இருக்கு. இப்ப நரேந்திர மோடி அரசு வந்ததற்கு பிறகும் கூட, அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல எடுத்த முடிவு. நரேந்திர மோடி அரசு வந்ததுக்கு அப்புறமும் கூட சுகாதாரத்துறையிலிருந்து, நலவாழ்வுத்துறையிலிருந்து 50 அத்தியாவசியமான மருந்துகள் இலவசமாக கட்டணமின்றி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும், அதற்கான திட்டத்தை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா ஹர்ஷ்வர்தன் மத்திய நலவாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னதாக ஒரு செய்தியும் இருக்கு. இதை பார்க்கும்போது அதை ஒட்டி இது நடக்குதா, அல்லது இது இண்டிபெண்டா இது ஒரு திட்டமாக தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுதா அப்படிங்கிற கேள்வியும்
வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஆல்ரெடி வந்து உயிர்காக்கும் மருந்து, இந்த 50 பேசிக் ட்ரக்ஸ் வந்து உயிர்காக்கும் மருந்துகள், அது வந்து மக்களுக்கு இலவசமாக கிடைக்கணுங்கிற திட்டங்கள் மத்திய அரசு, மாநில அரசு, எந்த அரசு போடுதுங்கிறது இல்லை. அடிப்படையில் ஒரு கேள்வி தான். அதாவது நமக்கு ஒரு அரசு வந்து என்ன செய்யணும்னா கவர்னன்ஸ், நிர்வாகத்தை தான் செய்யணுமே தவிர அது வியாபாரத்தில் இடங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலுக்கு நகரணும். அப்படிங்கும் போது அரசு நிர்வாகத்தை தான் செய்யணும். குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து ஹாஜாக்கனி சொல்ற மாதிரி விலைகளை நிர்ணயித்து அப்ப அந்த இடத்துல அரசு செயலிழந்து விட்டதுங்கிறது தான். அதை செய்ய ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணி செய்ய வேண்டிய பொறுப்பு தான் ஒரு அரசுக்குரிய வேலை. அதை வந்து கவர்மெண்ட் செய்யாம, அந்த ரெகுலேஷனையே கவனிக்காம அரசு ஒரு பிசினஸ்ல அதே இதுல இறங்குதுங்கும் இந்த எத்தனை பேருக்கு இந்த 10% எத்தனை மருந்தகங்கள் வைக்க போறாங்க, அதுல எத்தனை பேர் வாங்க போறாங்க, அதுக்கு என்ன ஆக்சசிபிலிட்டி எவ்வளவு என்டையர் தமிழ்நாடு முழுக்க இருக்குமா? அப்ப மற்ற மருந்தகங்கள்ல வாங்க வேண்டியிருக்கும். அங்க அந்த ரெகுலேஷன் இல்லாம மருந்துகள் ஒரு எக்கச்சக்கமான விலையில விற்கிறாங்க. அப்படிங்கும்போது அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசு தான் அந்த அரசுங்கிறது. அப்ப அந்த ரெகுலேஷனை செய்யாம ஏன் பிசினஸ்ல இறங்கணும்ங்கறது நீங்க வந்து அரசு வியாபாரம் செய்யக்கூடாது, பிசினஸ்ல வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா ரெகுலேட் பண்ணலாம்னு சொல்றீங்க. வேறு சிலர் வந்து ரெகுலேஷன் கூட அரசினுடைய வேலை இல்ல, டிமாண்ட் அண்ட் சப்ளை வில் டிசைட் த மார்க்கெட் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இல்ல அது வந்து இந்த மருந்துகள் விஷயத்துல அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ஒரு பிசினஸ் வியூ மட்டும்தான். அதை வந்து உயிர்காக்கும் மருந்துகள் இல்ல மற்ற மருந்துகள் கூட விஷயத்துல கூட அந்த மாதிரியான ஒரு வியூவை வந்து நம்ம வைக்க முடியாது. அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்க? இல்ல, அதுல ஒரு முக்கியமான கருத்து, அரசினுடைய கட்டுப்பாடு மிக முக்கியமாக இருந்தாக வேண்டிய இடங்கள் இந்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள். உதாரணத்துக்கு ஒரு நாடு தழுவிய வேலை நிறுத்தம்னு வந்தா கூட பாலுக்கும் மருந்தகங்களுக்கும் நம்ம விதிவிலக்கு தரோம். அது ஒரு எசென்ஷியல் சர்வீஸ். அப்படிங்கும் பொழுது அதுக்கு நம்ம விதிவிலக்கு தரோம். அந்த நிறுவனங்கள்ல தான் மக்களை அதிகமாக சுரண்டக்கூடிய கொடுமைகள் நடக்கிறது. இப்போ நிச்சயமா மக்கள் இதை வரவேற்க போறாங்க. ஏன்னா இப்போது 10 பேர் சேர்ந்து ஒரு அப்பாவியை போட்டு அடிக்கும் பொழுது மெதுவா அடிக்கிறவனை நல்லவனா நினைப்பான் அந்த அடிபடுறவன். அதுபோல இது மெதுவாக அடிப்பதான் நம்முடைய ஒரு காவலர் ஒரு அப்பாவியை போட்டு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறார்கள் என்று சொன்னால் அடிப்பதா அவர்களுடைய கடமை, வேலை, காப்பதல்லவா வேலை என்று நினைக்கக்கூடிய மனநிலையிலே இன்றைக்கு அடிபடுகின்ற அப்பாவி இல்லை. நமக்கு தூய நீரை தருவது அரசின் கடமை, தூய சுகாதாரத்தை தருவது அரசின் கடமை என்ற நிலைமையில் இருந்தெல்லாம் மாறி எல்லாம் சேர்ந்து இந்த அப்பாவி மனிதனை சுரண்டும் பொழுது ஏதோ இவர்கள் சிறிய அளவிலே செய்கிறார்களே என்று எண்ணக்கூடிய மனநிலைக்கு மாற்றப்பட்டு விட்ட ஒரு நிலையில இந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த மருந்து கம்பெனியை பற்றி எழுத்தாளர் ஜவஹர் எழுதிய ஒரு சின்ன செய்தி. ஒரு பெரிய மருந்து கம்பெனி அதிபர் தன் மகனை கொண்டு வந்து பழக்கப்படுத்துறாரு. 450 ரூபாய் மருந்து 4 ரூபா 50 பைசாவுக்கு புள்ளியை மாற்றி வச்சு மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு. உடனே இதை தந்தை உணர்த்திய போது மகன் மன்னிப்பு கேட்கிறான். அப்பா, மிகப்பெரிய நஷ்டத்தை நான் நிறுவனத்துக்கு ஏற்படுத்தினேன், நஷ்டத்தை ஏற்படுத்தல, லாபத்தை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். 450 ரூபாய் பொருளை 4 ரூபா 50 பைசாவுக்கு வித்தா நஷ்டம் ஏற்படவில்லை, லாபம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்ற அளவுக்குன்னா எந்த விகிதத்தில் அவர்கள் கொள்ளை லாபம் வைக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.